இப்போ ஆற்றுல தண்ணி போகுது. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா குடத்துல போய் என்ன பண்ணிட்டு வராங்க, தண்ணியை பிடிச்சிட்டு வராங்க. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரம்மை தூக்கிட்டு போயிடறாங்க. சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, மோட்டரை போட்டு பைப் உள்ள விட்டுறான். நேராக என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது தண்ணியை. தண்ணி ஆற்றுல போகும். உனக்கு எவ்வளோ வேணுமோ, ரட்சிப்பின் ஊற்றுல எல்லாமே இருக்குது. உனக்கு என்ன வேணுமோ மொண்டுக்கோ, அது உனக்கானது, அது உனக்கானது, எடுத்துக்கோ. நான் சொல்லிட்டேன், ரட்சிக்கப்பட்ட அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. பிக் இட் அப். பைபிள்ல இருந்து எடுங்க, வார்த்தையை எடுத்து கிளைம் பண்ணுங்க. இது எனக்கு சொந்தம். இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்தே ஆக வேண்டும். இயேசு சிலுவையில செய்து முடித்ததனுடைய நன்மைகளை நான் அனுபவிக்க போகிறேன். சும்மா ஆலயத்துக்கு வந்தேன், ஆராதிச்சேன், பாட்டு பாடினேன், வசனத்தை கேட்டேன் இல்ல. உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். சோ ஒரு ஜெனரேஷன் ஒரு டீச்சிங்கை போட்டுட்டு போதும் என்கிற மனதோட இரு. இதுக்கு மேல போகாத, ஆசைப்படாத, எதையும் சேர்த்து வைக்காத. நம்மளுக்கு ஒரே இலக்கு எங்க போகணும், இதையே மையமா வச்சு ஒரு ஜெனரேஷன் ஓட்டிட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம தான் நிறைய கஷ்டப்படுறோம். இதை நம்ம ஆவிக்குரிய பெருமைக்குள்ள வந்துட்டோம். கிறிஸ்டியன் லைஃப்ன்றது என்ன தெரியுமா, எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். கேன் யூ பிக் இட் அப்? விசுவாசத்தில் நீ எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், பெரிய காரியங்களை எதிர்பாருங்க, டேக் இட். நீங்க தான் எடுத்துக்கணும். நீங்க எடுத்துக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். உன் லைஃப்ல விரும்பு, ஆசீர்வாதங்களை கிளைம் பண்ண, எடுத்துக்கோ. ஏசாயா 12:3 வாசிங்க. ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் என்ன பண்ணிருக்கலாம். ஊற்றுல தண்ணியே நிக்காது, நீ தான் மொண்டுக்கணும்ங்கிறார். The wells of salvation, ரட்சிப்பின் ஊற்றுல தண்ணீர்கள் இருக்கிறது, நீ மொண்டுக்கொள், நீ மொண்டுக்கொள். இப்போ ஆற்றுல தண்ணி போகுது. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா குடத்துல போய் என்ன பண்ணிட்டு வராங்க, தண்ணியை பிடிச்சிட்டு வராங்க. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரம்மை தூக்கிட்டு போயிடறாங்க. சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, மோட்டரை போட்டு பைப் உள்ள விட்டுறான். நேராக என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது தண்ணியை. தண்ணி ஆற்றுல போகும். உனக்கு எவ்வளோ வேணுமோ, ரட்சிப்பின் ஊற்றுல எல்லாமே இருக்குது. உனக்கு என்ன வேணுமோ மொண்டுக்கோ. இட் இஸ் அப் டு யூ. ஐ நீட் ஹீலிங், ஐ நீட் ப்ராஸ்பெரிட்டி, ஐ நீட் பீஸ், ஐ நீட் எக்ஸ்பான்ஷன், ஐ நீட் ப்ரமோஷன், ஐ நீட் பிளெஸிங்ஸ். எடுத்துக்கோ. ரட்சிப்பின் ஊற்றுகள் அண்டையில் மொண்டு பெருங்குங்கள். இட் பிலாங்ஸ் டு யூ. அது உனக்கானது, அது உனக்கானது, எடுத்துக்கோ. அப்போ எலிசா என்ன பண்ணிட்டாருன்னா, எலிசா ஒரு மரத்தை வெட்டி, ஒரு கொம்பை வெட்டி போட்டு கோடாரிய மிதக்க பண்ணிட்டாரு. இப்போ எடுக்க வேண்டியது நீதான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சிலுவையில் மறிச்சு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டார், இழந்ததெல்லாம். கேன் யூ பிக் இட் அப்? சர்ச், இட் இஸ் டைம் டு பொசஸ் பிளெஸிங்ஸ். சபைக்கு சொல்றேன், சிலுவையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், நீங்கள் ஆள வேண்டும், அது உங்களுக்கு வர வேண்டும். பிலீவ் தட் பிளெஸிங். இயேசு சிலுவையில் மரிச்சதுனால எனக்கு வர வேண்டிய நன்மைகளெல்லாம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்கணும், சுதந்திரிக்கணும், கை நீட்டி எடுக்கணும். எக்ஸ்பெக்ட், எக்ஸ்பெக்ட். யுவர் ஃபெய்த் பிரிங்ஸ் மிரக்கிள்ஸ். எதையெல்லாம் நீங்கள் நம்புறீங்களோ, எதையெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, அது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாய் மாறும். டேக் இட். எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். See, Jesus was available. 3 வருஷம் இயேசு அவைலபிளாக இருந்தார். இந்த 3 வருஷத்தில் இயேசு பட்டணமாக போவார். சிலவன் வேடிக்கை பார்ப்பான், ஓகேங்களா. சிலவன் இயேசு வந்திருக்கிறான்னு வேடிக்கை பார்ப்பான். சிலர் என்ன பண்ணுவானா, அன்னைக்கு நல்ல வேலை ஃபோன்லாம் இருந்திருந்தால் செல்ஃபி எடுக்க போயிருப்பான். அவன் என்ன பண்ணிட்டானா, பக்கத்தில் பார்த்துருவோம்னு கூட்டத்தில் நெருக்கிட்டு சுற்றிட்டு இருந்தான். ஆனால் சிலர் என்ன முடிவு பண்ணிட்டான் தெரியுமா, இன்னைக்கு அவர் வராரு, என் வாழ்க்கை மாறணும்ட்டான். இன்னைக்கு வராரு, உதிரப்போக்கில் இன்னொரு நாள் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு அம்மா தீர்மானம் பண்ணிடுச்சு. ஒரு குருடன் 10 மேய் தீர்மானம் பண்ணிட்டான், நாளைக்கு நான் இங்கே பிச்சை எடுக்க மாட்டேன். ஏன்? இயேசு இன்னைக்கு வரார். He is available. I am going to pick my miracle. இன்னைக்கு அவர் வராரு பிரதர், எனக்கு அற்புதத்தை நான் எடுத்துக்க போறேன். இயேசு அவனை சுகமாகனாரா இல்லை அவன் கூப்பிட்டு வாங்கிட்டானா? நான் சொல்லிட்டேன், ரட்சிக்கப்பட்ட அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. பிக் இட் அப். பைபிள்ல இருந்து எடுங்க, வார்த்தையை எடுத்து கிளைம் பண்ணுங்க. இது எனக்கு சொந்தம். இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்தே ஆக வேண்டும். I am going to enjoy the blessings of the finished work of the cross. இயேசு சிலுவையில் செய்து முடித்ததனுடைய நன்மைகளை நான் அனுபவிக்க போகிறேன். It is not just a religious life. சும்மா ஆலயத்துக்கு வந்தேன், ஆராதிச்சேன், பாட்டு பாடினேன், வசனத்தை கேட்டேன் இல்ல. உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் வரணும். அடுத்த நிலைக்கு நீங்கள் வரணும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன வார்த்தைகளெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. கெட் அன்கம்ஃபர்டபுள் வித் யுவர் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். இன்றைக்கும் சிலரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு முன்னாடி கோபம் வந்ததுக்கெல்லாம் இப்போ கோபம் வர மாட்டேங்குது, பரிதாபம் தான் வருது. ஒரு கட்டத்தில் எனக்கு கோபம் வந்துச்சு, இப்போ எனக்கு என்ன வருதுன்னா, ஐயோ பாவம், பரிதாபம் வருது. தெரியாமல் இருக்காங்களே, புரியாமல் இருக்கிறாங்களே, இப்படி கண்மூடித்தனமாக இருக்கிறாங்களே, கண்குருடானவர்கள் போல இருக்கிறாங்க. They don't know.
நிறைய நேரத்தில் ட்ரெடிஷன், பாரம்பரியம் நம்ம கண்ணை அடைச்சிருது தெரியுமா உங்களுக்கு? ஒரு விஷயத்தை அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தட் பிகம்ஸ் அ ரொட்டீன். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டுகிட்டே இருந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு அதுக்கு அடிமையாயிருவீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கை. அதுக்கு வெளியே யோசிச்சாலே உங்களுக்கு பாவின்னு நினச்சிருவீங்க. ஸோ ஒரு ஜெனரேஷன் ஒரு டீச்சிங்கை போட்டுவிட்டு போதும் என்கிற மனதோட இரு, இதுக்கு மேலே போகாத, ஆசைப்படாத, எதையும் சேர்த்து வைக்காத, நம்மளுக்கு ஒரே இலக்கு எங்கே போகணும், இதையே மையமாக வச்சே ஒரு ஜெனரேஷன் ஓட்டிட்டோம். ஆனால் இன்னைக்கு நம்ம தான் நிறைய கஷ்டப்படுறோம். இப்படி பேசிட்டு இருந்த நம்ம தான் கஷ்டப்படுறோம். இதை நம்ம ஆவிக்குரிய பெருமைக்குள்ள வந்துட்டோம். நாங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறதுல, நாங்கள் இப்படி இருக்கிறதுல. இன்னைக்கு சிலர் வைராக்கியமாக பேசுறாங்க. அன்னைக்கு இருந்த வெள்ளை வஸ்திரம் இன்னைக்கு எங்கேங்கிறார் சர்ச்சில். போங்க கடையில் இருந்து வாங்கிக்கோங்க. சர்ச்சில் ஒயிட் ட்ரெஸ்ஸை காணாமங்கிறாரு. இதுவா முக்கியம்? இப்போ ஒயிட் ட்ரெஸ்ஸை காணோம்னு கதறிட்டு இருக்கிறதா? அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான். வசனத்தை கேட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு பொருளாதார நெருக்கடியிலும் குடும்ப கஷ்டத்தில் இருக்கும்போது இப்போ வெள்ளை கலரை பார்க்க முடியலன்னு புலம்பிட்டு இருக்கார் ஒருத்தர். நான் சொல்றேன், பெருசா யோசிங்க, வாங்க அடுத்த நிலைக்கு. ஆமென்.